உங்களுடைய அந்தரங்கமான புகைப்படங்கள், காணொளிகள், நீங்க அவங்களோட நெருக்கமாக பேசிய அந்த மெசேஜஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு யாராவது உங்களை பாலியல் ரீதியாக தொடர்ந்து பயன்படுத்த நினைச்சா, பணம் பறிக்கிறதுக்கு முயற்சி செய்தா, முக்கியமா பிளாக்மெயில் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா இனிமே நீங்க யோசிக்க வேண்டிய தேவை கிடையாது. இலங்கை போலீசார் ஒரு முக்கியமான விஷயத்தை பொதுமக்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த போட்டோஸும் வீடியோஸும் அவன்கிட்ட இருக்குது அல்லது அவள்கிட்ட இருக்குது, அதனால என்னை வச்சு மிரட்டி கொண்டிருக்கிறாங்க, என்னை தன்னோட தொடர்ந்து பாலியல் தேவைகளுக்காக பழக சொல்லி சொல்றார், அல்லது இந்த காசை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்றார், அல்லது இந்த மான மரியாதை எல்லாத்தையும் ஊர் முழுக்க தெரியப்படுத்தி வாங்கிடுவேன் என்று சொல்லி சொல்றார். அதனால நான் இந்த லைஃபை முடிச்சு கொள்ள போறேன் என்று சொல்லி முடிவெடுக்கிற பல பேரை சமீபத்திய நாட்களில் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒருத்தரை நம்பி பழகி இருப்போம், அந்த நேரத்தில் எல்லாம் மீறி நடந்திருப்போம். அது போட்டோஸா, வீடியோஸா, ஸ்கிரீன்ஷாட்ஸா, ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸா, இப்படி பல வகைகளில் காதலன்ட்டையோ அல்லது காதலிட்டையோ இருக்கும். இப்ப அவர்தான், அதாவது ஆன் சைட்ல தான் பிளாக்மெயில் பண்றாங்கன்றதெல்லாம் கிடையாது, பெண்களுமே இந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்க. ரெண்டு தரப்புமே இந்த மாதிரி சகட்டு மெனிக்கு செய்து கொண்டுதான் இருக்காங்க. இதுல இலங்கை போலீசார் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பிரைவேட் போட்டோஸ், வீடியோஸ், சாட்ஸ், இப்படியான விஷயங்களை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்றாங்க. ஒன்று காசு பார்க்கறதுக்கா இருக்கும், நீ இவ்வளவு காசு தான், இல்லாட்டி உண்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லீக் பண்ணுவன், அதுக்கு பிறகு நீ சூசைட் பண்ணித்தான் சாகணும் என்று சொல்லி சொல்றாக்கள் இருக்குது. அல்லது நான் இந்த இவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கிறேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, ஆனா நான் சொல்லும் வரைக்கும் என்னோட வந்துதான் போகணும், என்னோட பழகணும், என்னோட க்ளோஸா இருக்கணும், இல்லாட்டி இந்த வீடியோஸ், போட்டோஸ் எல்லாத்தையும் லீக் பண்ணுவேன், உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுப்பேன், இல்லாட்டி உங்க மனைவியை கொடுப்பேன் என்று சொல்லி மிரட்டி தொடர்ந்து தங்களுடைய பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்த முயற்சி பண்ணுகிற பல பேரையும் நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உள்நாடு வெளிநாடு என்று சொல்லி எந்த பாராபட்சமுமே இல்லாம வேர்ல்டு வைடா இது நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு தான் இலங்கை போலீசார் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை வீடியோ ஒன்று பகிர்ந்து அறிவிச்சிருக்காங்க. என்னண்டா, இந்த மாதிரி டைப்ல யாராவது உங்களை மிரட்டுறாங்க, யாராவது பிளாக்மெயில் பண்றாங்க, யாராவது இப்படி அப்படி நடந்து கொள்றதுக்காக ட்ரை பண்றாங்கடா, ஒன்றுமே யோசிக்காதீங்க. என்ற எல்லா டேட்டாஸும், என்ற எல்லா விஷயங்களும் பப்ளிக் ஆகிடும், நான் சாகணும், என்ற குடும்பம் அவமானப்படணும் என்று சொல்லி யோசிக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற முதலாவது பிடி. அதனால அப்படி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். 109 என்கின்ற எங்களுடைய போலீஸ் சேவையினுடைய அவசர இலக்கத்துக்கு அழைப்படுத்தீங்கண்டா, எல்லா விஷயத்தையும் 24 மணி நேரமும் கேட்டு ரெக்கார்ட் பண்ணி கொள்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். உடனடியா இது தொடர்பாக உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம். அதனால ஒன்றுமே யோசிக்காதீங்க, பிழையான முடிவுகள் எடுத்துக்கொள்ளாதீங்க. இதனால நடக்க போறது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒருவருடைய தனிப்பட்ட அந்தரங்க போட்டோஸ், வீடியோஸ், அந்த டேட்டா பேஸை வச்சு மிரட்டுறது என்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று சொல்லி பார்க்கப்படுது. இந்த ஒரு குற்றத்தை யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். போலீசார் சரியா சேவை செய்யல என்று சொல்லி குறை சொல்றதை விட்டுட்டு, அவங்கள நம்பிக்கை இல்லாம பாக்குறதை விட்டுட்டு, நம்பிக்கையோட 109க்கு கால் பண்ணி விவரத்தை சொல்லுங்க. அடுத்து டக்குன்னு இந்த வேலைகளை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு தர்றோம். உங்களோட லைஃப அழகா உங்கள்ட்ட திரும்ப கொடுக்கிறது எங்கட பொறுப்பு என்று சொல்லி அவங்க ஒரு பெரிய கடமை உணர்ச்சி மிக்க ஒரு விஷயத்தை ஒரு காணொலியாக, ஒரு விழிப்புணர்வாக இப்ப மக்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இலங்கை போலீசாருடைய இந்த அறிவிப்பை நீங்க நம்பலாம். இந்த விஷயத்துக்காக நீங்க எனி டைம் 24 மணி நேரமும் கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கக்கூடிய மாதிரியான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எனவே காவல்துறையை நம்புங்க, உங்களோட வாழ்க்கையை மீட்டு தர்ற பொறுப்பு அவங்கட. யாரையெல்லாம் நம்பித்தான் நாங்க ஏமாந்து போறோம். இப்படி எங்களை நம்புங்க என்று சொல்லி கேட்டு உங்களுக்காக, எங்களுக்காக தங்களுடைய சேவையை சரியா செய்யறதுக்கு முயற்சி செய்கின்ற இலங்கை போலீசாரை நீங்க எந்த வகையிலையும் நம்பாம இருக்க வேண்டிய தேவை கிடையாது. நம்புங்க, 109க்கு கால் பண்ணுங்க. லைஃப் உங்களோட கையில திரும்ப கிடைக்கும்.